இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு கதை ஃபேஸ்புக்கில் இந்த குட்டி ஒரு கதை நாடகத்தை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டில் குடும்பத் தலைவர் செத்து போயிடுறாரு. அந்த அந்த குடும்பத்தில் மயான அமைதி வச்சுங்களேன். ஏன்னா குடும்பத் தலைவர் இறந்து போயிடுறாரு இல்லையா, செத்து போயிடுறாரு. அவங்க மனைவி அழறாங்க, அவங்க பிள்ளைங்க அழறாங்க, அவங்க அந்த நபருடைய அம்மா அழறாங்க. மிக அந்த வீடே பயங்கரமாக இருக்குது. எல்லாம் அழறாங்க. நீ இறந்ததுக்கு நான் செத்து போயிருக்க கூடாதா, கடவுளே என் உயிரை எடுத்துக்கோ, என் புள்ள உயிரை கொடுத்துரு அப்படின்னு அவங்க அம்மா. அவங்க மனைவி இதே போலவே, கடவுளே இந்த குடும்பத்துக்கு இவர் தானே எல்லாம், இவர் உயிரை எடுத்துட்டீங்களே, இந்தாங்க நான் உங்ககிட்ட வந்துடுறேன், இவரோட உயிரை அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க, இவர் இந்த உலகத்தில் வாழ நான் செத்து போயிடுறேன் என்று அவங்க மனைவி. எல்லாரும் அது போல் பாசத்தை எல்லாம் பொழிந்து அழறாங்க. தூக்கம் இருக்கும் இல்லையா. மனைவி தன்னுடைய புருஷன் செத்து போயிட்டாரு, மனைவிக்கு கஷ்டம், தன் புள்ள செத்து போயிட்டாங்க, இது அம்மாவுக்கு கஷ்டம் எல்லாம். அந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு சாமியார் வர்றாரு. வந்து நான் விசாரிக்கிறாரு, நம்ம ஏதாச்சும் சொல்கிறாங்க, இந்த மாதிரிங்க இறந்து போயிட்டாரு. அப்படியா, என்கிட்ட ஒரு மூலிகை இருக்குது, சரிங்க, அந்த மூலிகை தண்ணியில் கரைச்சி இவருக்கு கொடுத்தா இவர் உயிர் பழிச்சுக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஐயோ உயிர் பழிச்சுக்குவாரா அப்படின்னு எல்லாரும் இது அங்கலாய்க்கிறாங்க. அப்படியா ஆகும்னு சொல்லிட்டு அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாமியார் அந்த ஒரு மூலிகை எடுத்து தண்ணி கொண்டு வராங்க. அந்த தண்ணியில் அந்த மூலிகையை போட்டு இது என்ன பண்ணுங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்டு கொடுக்குறாரு. அவங்க மனைவிட்டு கொடுத்த பிறகு அந்த மனைவி தான் நான் கொடுக்குறேன். அவங்க எழுந்திருக்கிறாங்க. அம்மா இருமா, ஒரு நிமிஷம் இருக்குமா, இந்த மூலிகை தண்ணீரை யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த மூலிகையை கொடுக்குற நபர் இறந்து போயிடுவார், அவர் உயிர் பழிச்சுக்குவார். அதாவது தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் உயிரை எழுப்பணும். இதுதான் அந்த மூலிகையோட சக்தி. அதனால் என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களை யார் அவருக்கு இந்த மூலிகை தண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். முன்னாடி மனைவி பார்ப்பாங்க, ஐயோ பெரிய வம்பா போச்சே இது சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு குழந்தைங்கிறாங்க, அதுங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக முடியாது, என்ன சாக முடியாது. இந்த அவங்க என்ன பண்ணாங்க, எம்மா இந்தாங்கம்மா உங்கள் மாமியாரை பார்த்து, உங்கள் பிள்ளை இறந்துப்பட்ட நீங்கள் தான் நான் பெத்த தாய், இருந்தாங்க நீங்கள் இந்த மூலிகை தண்ணி அவர் கொடுங்க என்று அந்த அம்மா மனைவி ஒதுங்கிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ நான் எப்படி சாவுறது, வயசானவங்க நான் எப்படி சாவுறது, நான் என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், அதுங்களுக்கு குழந்தைங்களை பார்க்கணும், எனக்கு ஆசை இருக்காதா, அது எப்படி நான் சாவுறது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சுற்றி இந்த சாமியார் எப்பா சுற்றி யாராவது தரீங்களாப்பா, எல்லாம் மிக மயான அமைதி. நான் அழுகின்ற பொழுது, கடவுளே என் உயிரை எடுத்துக்கோ, அப்படி என் உயிரை எடுத்துக்கோ, இவர் உயிரை கொடு. சகோதரர்களே, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். திருக்குறள். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் கஷ்டம், அரிது, சொல்லிய வண்ணம் செயல். வாய் வாழைப்பழம், கை கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. பேசும்பொழுது என்ன பேச்சு, அப்படியே தேன் ஒழுகும். பேசும்போது என்ன பேசுறீங்களோ, ஆனால் அதை செய்கின்ற பொழுது சொல்லுவாங்க சும்மா அழகா, வாய் வாழைப்பழம், கை கர்ணக்கிழங்கு, கை அரிக்கும். செய்யும் போது தான் அதோட கஷ்டம் தெரியும். ஆனால் பேசும்போது
அவர் முன்னாடி நிற்க முடியாத ஒரு நபர். பேச்சுன்னா அப்படி பேச்சு இருக்கும். சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம இன்னைக்கு இன்றைய முதல் வாசகம் யோவானுடைய காட்சி, திருவெளிப்பாடு யோவான் காட்சி. ஒரு சுருளையட்டை என்ன பண்ணு, நீ சாப்பிடு என்று ஆண்டோடைய குரல் சொல்ல, தூயாவுடைய குரல் சொல்லுகிறது. என்ன பண்றாரு, அந்த சுருளையற்றை இவர் சாப்பிடு என்று சொல்றார். இது உன் வாயில் தேனை போல இனிக்கும். சுருளைங்கிறது ஆண்டோடைய வார்த்தை அடங்கிய ஒரு நூல் வச்சுக்குமே, நூல். ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய திட்டங்கள் இல்லையா, ஆண்டோட திருச்சட்டம் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அந்த ஆண்டுடைய அந்த திருவார்த்தை, திருச்சட்டம், ஆண்டுடைய நூல் வாயிலே தேன் போல இனித்தது. அது வயிற்றுக்குள் போகும்போது கசக்குன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. இதே வார்த்தை எசேக்கியாலே வரும். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பது தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் அவரோட வார்த்தை எசேக்கியேல் கொடுப்பாரு, எசேக்கியேல் சாப்பிட்டு கொடுப்பாரு. ஆண்டோடைய வார்த்தையை நான் சாப்பிட்டேன், அது தேன் போல இனித்தது, இனிக்கும். ஆனால் வயிற்றுக்குள் செல்லும் போது கசக்கும். அவருடைய வார்த்தை பார்க்கறது ஈஸி. அதை வாழ்வாக்குகின்ற பொழுது, அந்த அவனுடைய வார்த்தையை வயிற்றுக்குள்ள போய் அதை செரிமானமாகி அதை செயல்படுத்துகின்ற பொழுது நடக்கிற கசப்பு இருக்குங்களே, அதான் வாழ்க்கை. அதான் கடவுளுக்கான வாழ்க்கை. அதான் சொல்லிடலாம், ஈஸியா சொல்லிடலாம். உனக்கு என்னப்பா, உதாரணத்துக்கு ஒரு ஃபாதர்னு வச்சுக்கோமே, ஒரு சாமியார், அவருக்கு என்ன ஃபாதரு, ராஜ வாழ்க்கை, அவருக்கு என்ன சொல்லிடலாம். வாழ்ந்து பார்க்கணும், வாழ்ந்து பார்க்கணும். நாங்களாம் அந்த கிட்ட இருந்து வாழ்ந்து பார்த்தவர்கள். இப்போ நான் வெளியே வந்துட்டாலே, இப்போ நான் ஒன்றும் ஒரு குருவானவர் ஒரு விழா வச்சுங்களேன், ஒரு கிறிஸ்துமஸ் விழா வச்சுங்க, ஒரு ஈஸ்டர் வச்சுங்க, நம்மெல்லாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்போம். குருக்கள் தனி ஆளாக, தன் குடும்பம் எங்கேயோ இருக்கும், அவருடைய குடும்பம் எங்கேயோ இருக்கும், அவர் எங்கேயோ பங்கு தந்தையாக இருப்பார். அந்த ஒரு நபர் குடும்பத்தோட ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கு. அது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நான் தப்புன்னு சொல்லலை, அவர் தேர்ந்து கொண்ட வாழ்க்கை தான். இருந்தாலும் மனுஷன் தானே, அவங்கெல்லாம் மனுஷன் தானே. பெரும்பாலுமே எல்லா பங்கு கோயிலும் வந்து ஊருக்குள்ளே ஊர் மத்தியில் இருக்காது. ஒரு சில கிராமத்து பங்குல பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும் கோயில். தனி சோறு போட்டு, தனி காம்பவுண்ட் போட்டு தனியாகவே இருக்கும். ஒரு முறை நான் பணி செய்த பங்கு தளம் எங்கள் புதுவை கடல் மறை மாவட்டத்தில் கடைசி பங்கு அதான். பங்கு பேர் சொல்ல விரும்பல, கடைசி பங்கு அதான். முதல்ல நான் நைட் மாதம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வரோம், முடிச்சுட்டு வரோம். ஃபாதர் தனியாக போகிறாரு. நானும் என் வேதியருக்கான வீடு வந்து ஊருக்குள்ளே இருக்கும். தனியாக போகிறார். நான் ஃபாதர் கேட்பேன், ஃபாதர் தனியாக இருக்கீங்களே ஃபாதர் சொல்லுறேன். என்ன உதவி சார் தனியாக இருக்கிறேன்றீங்க நீங்கள்? என் கூட எவ்வளோ சம்மனஸ் இருக்காங்க தெரியுமா என் கூட அப்படின்னு சொல்லுவார். என் கூட எவ்வளோ சம்மனஸ் இருக்காங்க தெரியுமா என் கூட அப்படின்னு சொல்லுவார். கடவுளுடைய தூதர்களே அவருடைய துணை, ஆணுடைய திருக்கரமே அவங்களுக்கு துணை சொல்லிடலாம் நாம். ஆனால் அது வாழ்ந்து பார்க்கின்ற பொழுது இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஈஸி சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரும் அதை வந்து செயல்படுத்த கஷ்டமாக இருக்கும். ஏசப்ப சொல்லுவார் பாருங்க, பார்ப்போம். பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா சட்டத்திட்டத்தையும் மக்களுக்கு ஈஸியாக போதிக்கிறீங்க, எல்லா சுமைகளையும் மக்களுக்கு ஈஸியாக கொடுத்துடுறீங்க. ஆனால் அதனை ஒரு விரலால் போட்டு நீங்கள் தொட்டு பார்க்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். செய்ய முடியாது. ஆனால் போதிப்பது என்பது வாயில இனிக்கும். இன்னைக்கு வாசகமே தானே. ஆண்டோடைய வார்த்தையை பேசணும்னா, ஆனால் அதை வாழ்வாக்கி அது வயிற்றுல போயிட்டு அதை உட்கொள்ளுகின்ற பொழுது கசக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, வள்ளுவருடைய திருவாக்கு இது. சொல்லுதல் யாருக்கும் எளிய, எல்லாருக்கும் ஈஸிப்பா சொல்றது. ஆனால்
அறியவாம் கஷ்டம், சொல்லிய வண்ணம் செய்ய. இன்றைக்கு முதல் வாசகம் அற்புதமான வாசகம். இன்னைக்கு அவனுடைய சுருளேடு வாயில் இனித்தது, என் வயிற்றில் கசந்தது. கசக்கும். சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இவ்வாறு இனிக்கிறது கசக்கிறது, இந்த வாழ்க்கையை தான் அந்த யூதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இன்றைய நற்செய்தி வாசகம். வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கோவிலுக்கு போனாரு. அங்க விற்பனை செய்வர்கள்லாம் பார்த்தாரு. என் இல்லம் இறை வேண்டலின் வீடு. நீங்க என்ன பண்றீங்க? அதை கல்வர் குகையாக மாத்திட்டீங்க. என்னுடைய இல்லம் கடவுளுடைய என்னுடைய ஜபிக்கின்ற இடம் அது. அதை திருடனா மாத்திட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? பெரிய மகான் மாதிரி காட்டிக்கிறீங்க. நீங்க அங்க நாணயம் மாத்தவர் யாரு? பணக்காரங்க, மரண அறிஞர்கள் எல்லாம் மத்த படித்த மேதாங்க அங்க என்ன பண்ணுவாங்க? வியாபாரம் செய்யறாங்க. கடவுள் எல்லா வியாபாரிகளையும் மத்தியில் எல்லா வியாபாரிகளையும் ஏசப்பா குறை சொல்ல மாட்டாரு. யோவான்ல தான் இந்த பகுதி வரும். யோவான்ல எல்லாரையும் கடவுள் வந்து ஏசப்பா குறை சொல்ல மாட்டாரு. நாணயம் மாற்றுவோர் ஏன் குறை சொல்றாருன்னா, உதாரணம், ஏன்னா எல்லா கோயிலும் வியாபாரம் நடக்கும் இல்லையா? அது வந்து ஏசப்பா அதை குறை சொல்ல. வியாபாரம் பண்றது ஏசப்பா தப்புன்னு சொல்ல. நீ எப்படி வியாபாரம் பண்ற? ஏன் சாட்டை இப்படி அடிச்சு துரத்துறாருன்னா, இதுக்கு மேசெல்லாம் கவுத்து போட்டு எல்லாச்சும் துரத்துறாரு. என்ன காரணம்? இதுதான் காரணம். இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் எல்லா இடங்களிலும் பரவி வாழ்ந்தார்கள். அந்தியோக்கியாவில் அங்கங்க எங்க பார்த்தா பரவி வாழ்ந்தாங்க மக்கள். ஆண்டுக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும்? அவங்க இஸ்லாம் தேவாலயத்துக்கு வரணும். அது அவங்களுடைய ஒரு சடங்கு முறைன்னு சொல்லலாம். அது வந்து ஆகணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது மிக சிறப்பாக பாஸ்கா காலத்தில், பாஸ்கா விழாவின் என்ன பண்ணணும்? இஸ்லாமுக்கு வருவாங்க. அப்படி அந்த மக்கள் ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவர் பாதத்தில் ஒரு நாளாவது தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது, உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ அந்தியோக்கியாவில் வரணும் வச்சுக்கோமே. என்கிட்ட எந்த காசு இருக்கும்? என்கிட்ட அந்தியோக்கியா அந்த காசு தான் என்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? சிரியாவுக்கு தலைவர் அந்தியோக்கியா அங்கேருந்து அந்த காசு தான் என்கிட்ட இருக்கும். அந்த காசை எடுத்துக்கிட்டு நான் வருவேன். என்கிட்ட யூதர்கள் பாலஸ்தீன நாட்டு காசு என்கிட்ட இருக்காது. அப்போ நாங்கள் போய் அதை மாற்றுவோம். அது என்னுடைய அந்த காசை கொடுத்துட்டு அந்த காசை நான் வாங்குவேன். நாணயம் மாற்றும் பொழுது நடக்கிற ஃப்ராடு தனம், நடக்கிற அநியாயம் பார்த்துருக்காரு பாருங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு அந்தியோக்கிய காசு ஒரு 10 ரூபாய் தரணும் வச்சுக்கோமே. ஒரு சிம்பிளாக உதாரணம் சொல்கிறேன். ஒரு 10 ரூபா நான் தரணும் வச்சுங்களேன். எனக்கு நியாயமாக நீ ஒரு 8 ரூபா கொடுக்கலாம். ஒரு 2 ரூபா ஒரு கமிஷன். பட் நீ 8 ரூபா எனக்கு தரணும். அதான் நியாயமானதுன்னு வச்சுங்களேன். நீ 5 ரூபா கொடுத்தால் அது எவ்வளோ கொள்ளையது? நீ 4 ரூபா கொடுத்தா எவ்வளவு கொள்ளையது? இந்த கொள்ளையைத்தான் என்ன பண்ணாங்க? அங்க இருக்கின்றவர்கள் செஞ்சாங்க. அப்போ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஜபிக்க வராங்க. என்னுடைய திருமுகத்தை காரணம் அவங்க வராங்க. இதை பயன்படுத்தி நீ திருட்டு வேலை பண்ற பத்தியா? என் தந்தையின் இல்லம் இறை வேண்டலும் வீடு. ஜபிக்க வராங்க, என்னை பார்த்து என்கிட்ட பேச வர்றாங்க. அப்படி அந்த தருணத்தை பயன்படுத்தி நீ இதை கல்வர் திருட்டு பசங்க இருக்கிற மேடம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அவர் தோத்துறாரு வெடிப்போம். இன்னும் சொல்லுவார் பாருங்க. அப்போ யோவான் வாசிச்சு பாருங்க. அங்க புறா குஞ்சுகளை விற்பாங்க. அந்த புறா குஞ்சுகள் வந்து ஒரு ஏழை எளிய மக்கள் வாங்குகின்றது. ஒரு அங்க போய் சொல்லுவார், எம்மா எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி. அங்க அடிச்சு துரத்த மாட்டார், எடுத்துட்டு போயிடுங்கமான்னு சொல்லுவார். கடவுளை பத்தி பேசுறது வாய்களே பேசலாம், அதன்படி வாழணுங்கிறது இருக்குது. பார்த்தீங்களா? இவங்க அப்படிதான். பரிசெய்யரே, மரல் வரைஞ்சறீங்க, என்ன பண்றீங்க? நீங்க உங்களுடைய ஆடையுடைய ட்ரெஸ்ஸை வந்து சூப்பரா நீங்க போட்டுக்கிறீங்க. நாள் உள்ளே இருப்பது அழுக்கும் கேவலம் தான் உள்ள இருக்குது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன அர்த்தம்? மிக ஆழ்ந்த பொருள் உண்டு இருக்கலாம்.
பரிசேயர் மரணஞ்சரே, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்லுவார். எப்படி அந்த காலத்துல பிணங்களை இல்லையா, இறந்த பிரேதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல் புகையில வைப்பாங்க. போயிட்டு கல் புகை இந்த முகப்பு செஞ்சு அதை திறந்து உள்ள வச்சுட்டு திரும்ப கல் நகர்த்தி வச்சு பூட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புதுசா ஒரு போன உலகம் வச்சுங்களேன், அது அப்படியே அழுக ஆரம்பிக்கும், துர்நாற்றம் வீசும், கிட்டலாம் போக முடியாது இல்லைங்களா. அது வந்து அழுக, அந்த புழு பூத்தது, அது நான் எவ்வளோ ஸ்மெல் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி புதிய பிணங்களை உள்ள குகைக்குள்ள வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல் அந்த குகைக்குள்ள அந்த கலரையில் இருந்து வச்சுங்களேன், அந்த கலரை வந்து நாற்றம் அடிக்க அப்பக்கிட்ட யாரும் போக முடியாது, உள்ளே போய் புழு பூத்தது அழுகி போய் கிடக்கும். அப்புறம் அது தெரிஞ்சுக்கிறது என்ன பண்ணுவாங்க, அந்த கலரை மேலே வெள்ளை அடிச்சு வச்சுருவாங்க. அப்போ தூரமாக அந்த பார்த்து தெரியும், அந்த கலரை வெள்ளை அடிச்சு வச்சுருக்காங்க, புது கலரையாக இருக்கும். அப்போ போனால் நாற்றம் அடிக்க சொல்லி மக்கள் அதுக்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, ஒதுங்கி வேற பாதை வழியாக போயிடுவாங்க. இதனைத்தான் ஏசப்பா பண்றாரு, அந்த பரிசேயருக்கும் மரணம் அறிஞருக்கும் பட்டமா கொடுக்குறாரு பாருங்க பார்ப்போம். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் நீங்கள் உங்களுக்கு ஐயோ கேடுன்னு சொல்வார். ஏனென்றால் நீங்கள் வெளியே என்ன பண்றீங்க, வெளியே அப்படியே விளையாடுன்னு அப்படி பார்க்கிற போது அப்படியே ஒரு புனிதர் மாதிரி அப்படியே தோன்றீங்க நீங்க. ஆனால் உங்கள் உள்ளே இருப்பது அழுகி போனது, புழு பூத்துக்காகுது அவங்க உள்ள. லூக்காஸ் சொல்ற பாருங்க பார்ப்போம். உட்புறத்தை சுத்தமா வைங்க, வெளிப்புறம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அதாவது வெளியே தான் உங்களுக்கு, வெளியே ஆண்டோடைய வார்த்தையை கடைபிடிப்பு தேன் போல இனிக்குது, ஆனா உள்ள அது கசக்குது, செய்ய மாட்டீங்க. அதை நீங்க எசப்படைய வார்த்தையை கவனிக்கணும். நம்ம லூக்காஸ் சொல்றது பாருங்க பார்ப்போம். உட்புறத்தை, வெளிப்புறத்தை உருவாக்கியவரை உட்புறத்தையும் உண்டாக்கினார். எனவே உட்புறத்தில் உள்ளவற்றை தானமாக கொடுங்கன்னு சொல்லுவார், சுத்தமா வச்சுக்கங்கன்னு சொல்லுவார். ஆண்டவரே, உங்களுடைய போதகர்கள் கையை கழுவாம சாப்பிட்றாங்க, தட்டை கழுவாம சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுமீங்க, இந்த சும்மா தூசி என்ன பண்ணும், சாப்பிட்ற பொருள் அது வெளியே கழிவா வெளியே போயிடும். அது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வெளியே இருந்து உள்ளே செல்வது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வருது பற்றி அதான் மட்டும் தீட்டுப்படுத்தும் அவனுடைய வார்த்தை. எனவே உள்ள சுத்தமா வைங்க, ஆண்டோடைய வார்த்தையை உள்ள வயிற்றுக்குள்ள வச்சு பாருங்க. ஆண்டோடைய வார்த்தை அதன்படி கடைபிடிங்க. நீங்க அதை செய்ய மாட்டீங்க, வெளிப்புறத்துக்கு பேச்சு மட்டும் உங்களுக்கு அப்படி இருக்குது. சொல்லுவார் இல்லையா, அவர் தன் மேலாடையை களைந்து அடிமையுடைய துண்டை கட்டி பாதத்தை கழுவிட்டு சொல்லுவார், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. வார்த்தை இது, நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. நீங்க, நான் வாழ்ந்து காட்டினேன், அதை நான் சொல்றேன் செய்யுன்னு சொல்லுவார். எத்தனை பேர் நம்மிலே அவனுடைய வார்த்தையை முதல்ல நாம கடைபிடிச்சிட்டு எப்படி நம்ம சொல்லி தரோம் யோசிச்சு பாருங்க. இல்லை சொல்றது வாய் மட்டும் வாழைப்பழமா இருக்குதா யோசிச்சு பாருங்க. மத்தேயுல 5:19 வசனம் படிக்கிறேன் பாருங்க. திருச்சட்டத்தை நிறைவேற்றுதல் தலைப்பில் வரும் பாருங்க. இவை அனைத்தையும், அது ஆண்டோடைய வார்த்தைகள் அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரே விண்ணரசில் பெரியவர். என்னுடைய வார்த்தையை, என்னுடைய சட்டங்களை, என்னுடைய சுருடையட்டை, அவனுடைய வார்த்தை, இறைவாக்குகளை கடைபிடித்து கற்பிக்கணும். அவன் தான் விண்ணரசுல பெரியவன். கடைபிடிக்காமல் வரும் போதிச்சின்னு மட்டும்னா என்ன புண்ணியம்? அதனால சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய வார்த்தை அப்போ எவ்வளவு வார்த்தை வந்து பாருங்க பார்ப்போம். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறவங்களாய் மட்டும் இருக்காதீர்கள், நீங்க மனம் திரும்ப சொல்ல பாருங்க, நீங்கள் மனம் மாறிட்டீங்கன்னு உங்களை செயல்ல காட்டுங்கன்னு சொல்லுவார். எப்படி மனம் மாற்றீங்களோ உங்களை செயல்ல காட்டுங்க. யாக்கோபு திருக்குறள் வரும் பாருங்க பார்ப்போம். செயல் எல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். தன்னிலே உயர்த்துறது, நீ செய்யாம சும்மா வாயாளமன் பேசுறது அது வேலைக்காகாது.
ஆனால் அப்படிதான் நம்ம பேசுவோம் நம்ம. ஏனென்றால் வாயில பேச பேச தேனா இனிக்கும். வாசகமாக தானே தேனா இனிக்கும். அதை வந்து என்ன அழகாக போதிப்பாங்க தெரியுங்களா? ஏழைகளை அன்பு செய்யணும், நேசிக்கணும், அப்படி இப்படி என்னமோ அப்படியே. ஆனால் அதை செய்கின்ற பொழுது வா யோசிச்சு பார்க்கணும். நாம திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். உம் சொற்கள் 119 திருப்பாடல். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. உண்மைதான், பைபிள் பொய் சொல்ல உண்மைதான். நமக்கு நாவுக்கு மிக இனிமையான ஆண்டவருடைய வார்த்தைகள் சொற்கள். ஆனால் வயிற்றுக்குள் செல்லும் போது கசக்கும். போல் சொல்லுவார், என்னை போல் நடங்கள்னு சொல்லுவார். 1 Corinthians 11:1 என்னை போல் நடங்கள். அதாவது ஏசப்பாக்கு அடுத்தபடியாக என்னை போல வாழுன்னு சொன்ன ஒரே நபர் அவர் மட்டும்தான் இருப்பார். பைபிள் வாசிச்சு பாருங்க நீங்க. ஏனென்றால் நான் இயேசுவை போல வாழ்கிறேன்னு சொல்லுவார். வாழ்ந்து காட்டணும் ஐயா, வாழ்ந்து காட்டணும். கடைபிடித்து கற்பிப்பவரே விண்ணரசில மிகப்பெரியவர். வாழ்ந்து காட்டணும். சும்மா சொன்னா மட்டும் பத்தாது, சரிங்களா? கடைசியா ஒன்று சொல்ல நிறைவு செய்கிறேன். எப்படி அது நம்ம அன்பு செய்யணும், அப்படி மக்களை நேசிக்கணும், போகணும், வரணும் எல்லாம் நம்ம பேசுகிறோம், வழிய செய்கிறோமா? நாங்கள் வேதியராக படித்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்த நல்லது நம்ம சொல்லணும்ல, அதனால் சாட்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் வாழும் புனிதர்னே சொல்லலாம், தப்பு. நல்ல மனிதர் அவர். என்னுடைய இயக்குனர் தந்தை அவர் மறைந்து விட்டார், அவர் இறந்துட்டார். அவர் சார் மரியதாசன், கோட்டார மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே வாழ்ந்த காலத்தில் அவர் நான் படிக்கின்ற பொழுது நான் ஆட்டோ ஓட்டுவேன். நான் டிரைவருங்கிறதுல அங்கே ஆட்டோ ஓட்டுவேன். நான் ஆட்டோ ஓட்டு போகும் பொழுது ஃபாதர் போய் உட்காந்துருப்பாங்க. என் ஷோல்டரை போட்டு அழுத்துவாங்க. அகஸ்டின் நிறுத்துனாங்க. என்னங்க ஃபாதர் நிறுத்து, வாங்க நிறுத்துவேன். அப்படியே போவார். பக்கத்தில் அங்கே ஒருத்தர் ரோட்டோரம் படுத்துட்டு இருப்பார். ஒரு வரியவர் படுத்துட்டு இருப்பார். தட்டி எழுப்பார், ஏந்திரு. என்னங்க ஐயா, சாப்பிட்டியா? இல்லையே. சென்டருக்கு வா அப்படின்னு. நாங்கள் படிக்கின்ற மையம் சென்டர் தான், டிஎன்பிசிஎல்ஸ் சென்டர்னா அந்த திண்டிவனத்திற்கு மிக பரிட்சயமான பேர் அது. சென்டருக்கு வான்னுவார். சரி, இவருக்கு சென்டருக்கு வருவார். இதை போல ரோட்டில் பார்க்குற ஏழை எளிய மக்கள்லாம் ஒரு சென்டருக்கு ஃபாதர் கூப்பிடுவார். அங்கே வருவாங்க, ஏம்மா ஒரு சாப்பாடு கூட அவருக்கு. அங்கே வந்து அவங்க பசி ஆகிட்டு போவாங்க. அப்படி பசி ஆகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே எம்மா நாளைக்கு நாங்கள் சும்மா சாப்பிட்றது, ஏதாவது வேலை கொடுங்க செய்கிறோம். இங்கே என்ன வேலை ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு போங்க, பசி ஆகிட்டு போங்க. அப்புறம் அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் பெருக்குவாங்க, சுத்தம் பண்ணி பெருக்கு இருப்பாங்க. அதான் பார்க்குற காட்சி இருக்கு. நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு படித்த காட்சி, அதாவது காணுன்ற காட்சி. ஐயோ, தாத்தா பாட்டிலாம் பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. அந்த கிரவுண்டை ஃபுல்லாக அந்த சுத்தம் பண்ணி பெருக்கின்னு இருப்பாங்க. இப்படி சேர்த்த இந்த மாதிரி நாங்களும் போய் பெருக்கும். காலைல கடமை வேலைகளுக்கு உண்டு, நாங்கள் பெருக்கும், சுத்தம் பண்ணிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஒரு குடும்பம் அங்கே வருது. நாங்கள் பெருக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஃபாதருடைய ஆப்போசிட்டில் நான் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ ஒரு குடும்பம் அங்கே வருது. ஃபாதர் அவங்க ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு இருப்பார். ஃபாதர் அங்கே கையில் சின்ன ஃபோன் வச்சுட்டு வாக் பண்ணிட்டு இருப்பார். என்ன என் வீடு எரிஞ்சு போச்சுங்க சாமி. 3 பேர் வந்தாங்க, கணவன், மனைவி, ஒரு பெண் பிள்ளை. வீடு எரிஞ்சு போச்சுங்க சாமி. வீடு எரிஞ்சு போச்சா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? ஏதோ ஜெயபுரத்தில், இங்கே தான். அப்படியா? என்ன யார் குழந்தை இது? என் பொண்ணு தான். எத்தனா படிக்கிறேம்மா? 9th படிக்கிறேன் ஃபாதர். உனக்கு என்ன? என் புஸ்தகம் பையக்கணும் எரிஞ்சு போச்சுங்க சாமி. எங்கள் வீட்டில் இப்போ எதுவுமே இல்லை, நான் எப்படி ஸ்கூலுக்கு போகிறது? அப்படியா? எல்லாம் எரிஞ்சு போச்சா? இப்போ வீடெலாம் கட்டணும்னா செலவாகும் உனக்கு. ஒரு 10,000 ஆகும் சாமி. கழுவி கீர்த்தெலாம் வாங்கி வீடு கட்டணும் சாமி. 10,000 ஆகுமா? சரி, போய் நாளைக்கு வா சொன்னார்.
எல்லாம் கேட்டுங்க ஐயா, இது நான் கதை சொல்லலை, நான் பெருக்கிட்டு கிட்ட நிற்கிறேன், இந்த வார்த்தையை ஃபாதர் சொல்கிறேன், போய் நாளைக்கு வா அப்படின்னு. அவங்க போய் இந்த குடும்பம் போயிடுச்சு. நாங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கு போகிறோம். சாப்பாடு அங்கே காலை சாப்பாடு உணவுக்கு நாங்கள் போகிறோம். அப்போது டைனிங் ஹாலில் எங்கள் இருக்கிறது பேசுகிறாங்க. எல்லாரையும் அங்கே ஒரு 4-5 ஃபாதர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் மாணவர்கள் இருப்போம். எங்களை பேசுகிறார். டியர் ஃபாதர்ஸ் அண்ட் மாணவர்களே, காலையில் ஒரு குடும்பத்தை பார்த்தேன், வீடு எரிஞ்சு போச்சான். ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் ஏதோ உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். உங்களில் ஏதாச்சும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க என்று அந்த ஃபாதர் எங்ககிட்ட அந்த சொன்னார். ஏன்னா சரிங்க ஃபாதர், நாங்கள் மாணவர்கள் யோசிச்சு எங்ககிட்ட என்ன காசு வரமா இருக்கும், பேக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அதில் ஒரு 5-10 கையில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் பெருசாக எங்களுக்கு எதுக்கு காசு ஒன்றும் இருக்காது. அப்போ ஃபாதர் சொன்னார், மாணவர்களே, நீங்கள் அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க, கிள்ளியாவது கொடுங்கன்னு சொல்லுவார். நீ அள்ளி கொடுக்கணும்னு நினைக்காத, கையில் இருக்கிறது என்னவோ அதை கொடு சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கையில் இருக்கிறது ஒரு எண்ணெய் கொஞ்சம் போட்டு ஃபாதர் கொஞ்சம் ஒரு சிறு தொகையை கொடுத்தோம். அங்கே குருக்கள் அங்கே இருக்குது, நான் தரேன், அவங்க 2000 அவங்க என்னன்னு அவங்க கொடுத்தாங்க. ஏன் கூட தந்தை இவர் கொஞ்சம் காசு, இவர் கொஞ்சம் காசு போட்டு மறுநாள் அந்த குடும்பம் வருது. நாங்கள் ஃபாதர்ஸ் மாணவர்கள் நாங்கள் நிற்கிறோம், ஃபாதர்ஸ்லாம் அங்கே நிற்கிறாங்க. வாங்க இந்தாங்க என்று 12,000 சொச்சம் அந்த காசு அந்த கவரில் இருந்துச்சு. இந்தாங்க, இதை நான் கொடுக்கல, வருங்க எல்லாரும் கொடுத்தாங்க, கடவுள் நடு சொல்லுங்க அப்படின்னு அந்த காசை அந்த அந்த வீடு எரிஞ்சு போன குடும்பத்துக்கு ஃபாதர் கொடுத்தாரு. அந்த குடும்பம் நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக போனாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, பேசுகிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, செய்யணும். அவனுடைய வார்த்தை அன்பு செய்யணும், நேசிக்கணும், ஏழைகளை கருணையோட பார்க்கணும். இதெல்லாம் பேசுறது மட்டும் ஈஸியாக, ஆனால் செய்கிறது அதான் மெயின். அங்கே நான் பார்த்த ஒரு நிகழ்வு சொன்னேன். சகோதரர்களே, நாமும் அவனுடைய வார்த்தை வாயில் தேன் போல இனிக்கும், ஆனால் உள்ளே வாழுகின்ற பொழுது கசக்கத்தான் செய்யும். இதான் ஏசப்பா சொன்னார், நான் வாழையே கொண்டு வந்தேன்னு சொன்னார். நான் அப்படியே உங்களுக்கு கார்பரேட் வெல்வெட்டு மெத்தையை கொண்டு வந்து நினைக்காதீங்க, வாழையே கொண்டு வந்தேன். அது உங்களுக்கு கசக்கும், கஷ்டத்தை தரும். என்னுடைய வழி இடுக்கமான வழி, அகலமான வழி கிடையாது. கசக்கிற வழி, இடுக்கமான வாயில் இல்லையா? இந்த உலக இன்பத்தை நாடுக நுழைய முடியாது. அதில் எப்படி ஆனாலும் இன்னைக்கு வாசகம் பாருங்க, இன்னைக்கு இந்த உலக இன்பங்களின் நாட்டவால் நுழைய முடியாது. இன்னைக்கு அதில் கஷ்டமான பாதை, கசக்கிற பாதை தான் என் பாதை. எனக்கு பின்பற்ற சிலுவையை சுமந்துக்கு எனக்கு பின்னாடி வரணும் சொன்னாரா இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய பாதை, கசக்கின்ற பாதை. அதை தாங்கி கொண்டு யார் அதிலே பயணம் செய்தார்களோ அவர்கள் அவனுடைய ஆசையை பெறுவார்கள். அவன் ஆண்டு ஆசை பெறுவாங்க. 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தர் விடப்படுவார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஏன்? அவன் அதை வாழ்வாக்கி இருப்பான். இன்னொருத்தருக்கு வாயில மட்டும் வேண்ட வார்த்தை இணைச்சிருக்கும். அப்போ ஒருத்தவன் தங்கியிருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படும். அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இங்க என்னை நோக்கி ஆண்டவரே கூறமெல்லாம் விண்ணேசனோடைய முடியாது. மாறாக அவனுடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? விண்ணேசனோடையும். உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. எவன் ஒருவன் ஆன்மாவிலே ஆண்டுடைய வார்த்தையை பதித்து வாழ்கிறானோ அவன் தான் வாழ்வான். சும்மா வாயால் வட சொல்றவங்கெல்லாம் ஆண்டுடைய அந்த பிள்ளையா மாற முடியாது சகோதரர்களே. எனவே நாம் ஆண்டுடைய வார்த்தையை நமது வாழ்வாக்க முயற்சிப்போம். சும்மா வாயால் சொல்லி மட்டும் இல்லாமல் அவனுடைய வார்த்தையை வாழ்வாக்க முயற்சித்து அதன் வழியாக அவனுடைய ஆசையை பெற நாம் தியானிப்போம். திருக்குறள் சொல்ல செய்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
எனவே நம்முடைய விசுவாசத்தை செயலில் காட்டுவோம், அதனுடைய ஆசையை பெறுவோம். 2 நாள் சந்திப்போம்.